இந்த நாளிலே கூட நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் இன்றைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆமென். நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் இன்றைக்கு எப்படிப்பட்டதாக, எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 12:1 நம்ம வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட ஓட கடவோம். ஆமென். பாருங்க, ஓட்டத்துல பொறுமையோட ஓடுங்க. ஆனா இயேசுவை நோக்கி ஓடுங்கன்னு சொல்லி நமக்கு கர்த்தருடைய வேதம் அழைப்பு விடுவிக்கின்றது. ஓட்டத்துல பொறுமையோடு ஓடுங்கள், ஆனா உங்க ஓட்டம் இயேசுவை நோக்கினதாக அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு தெளிவுபட சொல்லுகிறது. ஆமென். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது யாருன்னா, அங்கே இந்த நிருபத்தை, எபிரேய நிருபத்தை எழுதின ஆக்கியோன் 11ஆம் அதிகாரத்துல நிறைய சாட்சிகளை பற்றி அங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆபேலை பற்றி, ஏனோக்கை பற்றி, ஆபிரகாம், நோவா, ஈசாக்கு, யாக்கோபு, இப்படி ஒரு பெரிய பட்டியலை அங்கே அவன் பட்டியலிடுகிறான். நல்லா கவனிங்க. இத்தனை திரளான சாட்சிகளை ஏன் இந்த வசனத்துல முன்னிறுத்துறார் அப்படின்னா, இந்த சாட்சிகள் எல்லாம் எப்படி நமக்கு முன்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்தாங்களோ அதை பார்த்து அவங்க வாழ்க்கையை பார்த்து என்ன செய்யணும் சொன்னா, எச்சரிப்படைந்து உன்னுடைய ஓட்டத்தை சரியாக ஓடு அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு கற்பித்து கொடுக்கிறது. தாவீதினுடைய விழுகை, தாவீதினுடைய விழுகை நமக்கு எச்சரிப்பை காண்பிக்கிறது. சிம்சோன் பெரிய பலசாலி, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா அவனுடைய விழுகையானது நாம சரியாய் ஓட வேண்டும் என்று சொல்லி நம்மை எச்சரிப்பு உண்டாக்குகிறது. இப்படி நிறைய சாட்சிகளை பற்றி சொல்லுகிறார். நாம அவங்களெல்லாம் பார்த்து என்ன செய்யணும்னா முன்மாதிரிகளாய் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அவங்க எப்படி ஆபிரகாம் ஜெபித்தார், நாம இன்னைக்கு எப்படி ஜெபிக்கிறோம்? அன்றைக்கு ஏனோக்கு எப்படி தேவனோடு கூட சஞ்சரித்தார், நோவா தேவனோடு கூட எப்படி சஞ்சரித்தார், நாம இன்னைக்கு தேவனோடு கூட எப்படி, எந்த விதத்திலே நாம் தேவனோடு கூட உறவாடுகிறோம், சஞ்சரிக்கிறோம்? தானியேல் எப்படி எல்லாம் ஜெபித்தார், நாம எப்படி இன்னைக்கு ஜெபிக்கிறோம்? இப்படி வேதத்துல நாம் என்ன செய்யறோம்? பல சாட்சிகளை பற்றி பார்க்கிறோம். அதெல்லாம் எதுக்குன்னா, மூளை அறிவுக்காக, நாம கற்றுக்கொள்வதற்காக அல்ல. அவங்களுடைய வாழ்வை பார்த்து, அவங்க வாழ்க்கையில ஆண்டவருக்காக செய்த அரிய பெரிய காரியங்களை, அவங்க வாழ்க்கையில சந்தித்த தோல்விகளை பார்க்கும்போது நாம் அப்படி வாழ்ந்துவிடக் கூடாது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அதான் இத்தனை திரளான சாட்சிகள். எலியா பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இருந்தாரு? ஆமா, எலியாவினுடைய சாதனைகளை பார்க்கும்போது பெரிய சாதனை. மோசையை எடுத்துக்கிட்டா அவன மாதிரி அற்புதம் செஞ்சவன் ஒருத்தனுமே இல்லைன்னு சொல்லி, ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய பலவீனங்கள் காணப்பட்டது. எலியா ஒரு இயேசபேலுக்கு பயந்து, நான் என் பிதாக்களை பார்க்கணும், நல்லவன் அல்ல, என்னைய தயவு செய்து உயிரோட இருக்கிறப்ப என்னைய தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்க, நான் சாக விரும்புறேன்னு சொல்லி அழுதான். அப்ப நாமும் அவனை பார்த்துட்டு நானும் சாகணும் அப்படி சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா ஜெபிக்க கூடாது. அந்த எலியாவினுடைய வாழ்க்கையில எது பெரிய சாதனையாய், எது தேவனுக்கு மகிமையாய் இருக்கிறதோ அதை நம்ம என்ன செய்யணும்? வாழ்க்கையில முன்மாதிரியா எடுத்துக்கொள்ளணும். அப்ப இங்க என்ன பாக்குறோம்னா,
திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க அதை கொஞ்சம் பார்க்கணும். அந்நாள் தேவாலயத்தை விட்டு இரவும் பகலும் உபவாசம் பண்ணி கர்த்தரை ஆராதனை செய்து கொண்டிருந்தால் படிச்சுட்டு அப்படியே போயிடுறான். இல்ல, அவ வாழ்க்கையில, அந்த அம்மாவோட வாழ்க்கையில நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்? கொர்நேலியு, நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்நேலியு தான தர்மங்களை செய்தான். தொற்கால் நிறைய தான தர்மங்களை செய்தார். அதெல்லாம் ஏன் திரளான சாட்சிகளை அங்க குறிப்பிட்டிருக்கிறார்னா, அதை பார்த்து அதே மாதிரி நீ என்ன செய்வோம் வாழ்க்கையில, நீங்க தான தர்மங்களை செய், நற்கிரியைகளை செய்ய பழகிக்கொள்னு சொல்லி கர்த்தர் அந்த சாட்சிகளை முன்னிறுத்தி நம்மள ஆண்டவர் படிப்பிக்கிறார். வசனத்தை படிங்க. அடுத்த வார்த்தைய இல்ல, அடுத்த வார்த்தைன்னா திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவற்றையும். என்னது பாரம்? இந்த உலகத்துல இன்னைக்கு மனுஷனுடைய உள்ளத்துல என்ன பாரம் நிரம்பி கிடக்கு தெரியுமா? நம்ம உள்ளத்துல ஆத்துமாக்களை குறித்ததான பாரம் இருக்கணும், ஊழியத்தை குறித்ததான பாரம் இருக்கணும், சபைக்கு சென்று கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டும் என்கிற அந்த பாரம் நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். அவருக்காக ஊழியத்துல ஏதாவது ஒரு விதத்திலே நான் பயன்பட வேண்டும் என்ற ஒரு பாரம் நமக்கு இருக்க வேண்டும். தேவனுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை இந்த உலகத்துல வாழக்கூடிய காலங்களுக்குள்ளாக என் வாழ்க்கையில நான் செய்து முடிக்கணும்ன்ற அந்த பாரம் நமக்கு இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன பாரம் இருக்கு தெரியுமா? நிறைய பேருக்குள்ள உலக பாரம், லௌகீக பாரம், கவலைகளை குறித்ததான காரியங்கள், பலவிதமான மன அழுத்தங்கள் இருதயத்துக்குள்ள நிரம்பி கிடக்கிறது. அந்த பாரத்தை நம்முடைய இருதயத்துல இருந்து முதல்ல என்ன செய்யணும்னா அகற்றிவிட வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும் என வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டாரு. அப்ப தேவையற்ற பாரங்களை இருதயத்திலிருந்து அகற்றி விட்டு தேவனுக்கு ஏற்ற பாரங்களை இருதயத்துக்குள்ள நாம ரிசீவ் பண்ணிக்கிறனா. தேவையில்லாத பாரம் உலக பாரம், தேவையில்லாத பாரம் இந்த உலகத்தை குறித்ததான கவலைகள், லௌகீக பாரம். ஐயோ அதை செய்யணுமே, அப்படி வாழணுமே, இப்படி இருக்கணுமே, அதை சம்பாதிக்கணுமே, நாளைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதட்ட நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை. ஆனா வசனம் என்ன சொல்லு தெரியுமா? விசுவாசிக்கிறவன் பதறான். என்னது? விசுவாசிக்கிறவன் பதறான். பதட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை இயேசுவே எனக்கு தாங்க. ஆமென். தேவையான பாரம் தேவனுக்கு ஏற்ற பாரமா இருக்கணும். நமக்கு இந்த உலகத்தை குறித்த பாரம் நமக்கு இருக்கக்கூடாது. வசனம் அப்படித்தான் சொல்லுது. இந்த உலக பாரமானது, உலக கவலைகள் என்ன செய்தான்? வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால நாம தேவனுக்காக பலன் கொடுக்க முடியாத ஒரு காரியத்தை செஞ்சிருந்தாங்க. பலன் கொடுக்க முடியாம நம்மள தடுத்து விடுகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால உலக கவலைகள், லௌகீக கவலைகள், அதை எல்லாத்தையும் என்ன செய்யணும்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தி விட்டு நீங்க ஆண்டவருக்குள்ளாக இளைப்பாற வேண்டும். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிடணும். அவர் மேல வச்சிடணும். புரியுதா உங்களுக்கு? ஆமா, ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர். அப்ப பாரத்தை அகற்றணும். எங்க இருக்கு பாரம்? இருதயத்துக்குள்ள இருக்கு. பாரமான யாவற்றையும் அடுத்து நம்மளை என்ன நெருங்கி சுத்தி நிக்குதா? பாவம். ஹல்லேலூயா. பாவம் நெருங்கி நிக்குது. ஒருத்தர் குளிக்காத ஒரு நபரு, பல நாள் குளிக்காத ஒரு நபரு அருகில வந்து நின்று அவருடைய சரீரத்திலிருந்து என்ன வீசும் அப்படின்னா அந்த சரீரத்தினுடைய துர்நாற்றம் அங்கே வீசும். அங்க தாங்க முடியாது. சில வேளைகள்ல பஸ்ஸுகள்ல போகும் பொழுது அங்கு முங்குமாக நிக்கிற ஜனங்கள் பாத்தீங்கன்னா சிலர் கைகளை உயர்த்தி நிற்கும் பொழுது பக்கத்துல நிக்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளை சுத்தி நெருங்கி நிக்கிற நாற்றம். இதே மாதிரிதான் நம்மளை சுத்தி என்ன நிக்குது அப்படின்னா பாவம் என்கிற நாற்றம் நிரம்பி கிடக்கிறது. நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை
தள்ளிவிடணும். பாரத்தை தள்ளிவிடு. அடுத்து பாவத்தை தள்ளிவிடு. பாரத்தை தள்ளிவிடு. அடுத்து பாவத்தை தள்ளிவிடு அப்படிங்கிறாரு. பாரத்தை தள்ளிவிடு. பாவத்தை தள்ளிவிடு. விளங்குதா? அப்ப நம்ம சுத்தி நிறைய பாவ நிரம்பி கிடக்கு. அதை பார்த்து என்ன செய்யக்கூடாதுன்னா பல்ல காட்டிக்கிட்டு நிக்க கூடாது. பாவத்தை இயேசுவின் நாமத்தினால வசனம் சொல்லுது, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதுல ரத்தம் சிந்தத்தக்கதாக இன்னும் நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லையே. பாவத்தை பார்த்துட்டு பல்ல காட்டிக்கிட்டு நிக்க கூடாது, பாவத்தை எதிர்த்து நிக்கணும், அதை உதறி தள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். பாவத்தை தள்ளிவிடு. வசன நீதிமொழிகளை சொல்லியிருக்கு, என் மகனே பாவிகள் நயங்காட்டினாலும் நீயே சம்மதியாத. கொஞ்சம் தான் கொஞ்சம் குடிச்சு பாரு, கொஞ்சம் தான் கொஞ்சம் சின்னமா ஒரே ஒரு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முதல் டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 5 நிமிஷம் அந்த படத்தை பாரு, எப்படி இருக்குன்னு பாரு. குடிச்சா பாரு, குடிக்கலாம் வீட்டுக்கு போயிரு. அங்க 5 நிமிஷம் உட்கார்ந்தாலே அடுத்து என்ன செய்ய ஆரம்பிச்சிருவ. அப்புறம் நீ பார்த்தா குடிகார போய் மகா குடிகாரன் ஆயிருவ. அப்புறம் சினிமா பைத்தியமா மாறிடுவ. பார்த்துக்க. அப்ப பாவத்தை பார்த்து விட்டு என்ன செய்யக்கூடாது, அங்க அதை ரசிச்சுக்கிட்டு உட்கார்ந்து கூடாது. அப்ப பாரத்தை தள்ளிவிடு, பாவத்தை தள்ளி விட்டுட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாருன்னா, விசுவாசத்தை துவக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நமக்கு ஒரு விசுவாச ஓட்டத்தை அவர் கொடி அசைத்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஒரு பெரிய விலைக்கிரயத்தை, பாவத்துக்கான தண்டனைக்கான விலைக்கிரயத்தை அவர் செலுத்தி அவர் என்ன செஞ்சிருக்கிறார், வெற்றி வாகை சூடிவிட்டு கொடி அசைச்சு நம்மள ஆவிக்குரிய ஓட்டத்துல வசனம் சொல்லுது, யூதாவுல ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாச ஓட்டத்திற்காக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசத்துக்காக தைரியமாய் போராடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கொடி அசைச்சு ஓடுங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆமென். ஆனா சிலர் என்ன செய்யறாங்கன்னா தலதறிக்க ஓடுவாங்க. தலதறிக்க ஓடக்கூடாது. கவனிங்க, ரொம்ப ஸ்பீடா ஆவிக்குரிய ஓட்டத்துல ரொம்ப தலதறிக்க ஓடுனா கண்டிப்பா எங்கேயாவது போய் விழுந்துருவாங்க. அதுலதான் நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுறது. அப்படி ஓடக்கூடாது. விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார், நமக்குள்ள விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார். விசில் அடித்து கொடி அசைத்து ஆண்டவர் விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார். அப்ப விசுவாசத்தை துவக்கிறவரு அவர் தான் விசுவாசத்தை என்ன செய்யணும், முடிக்கணும். அவர் முடிக்கிற வரைக்கும் நம்மளா என்ன செய்யக்கூடாது, ஆமா ஓஞ்சி உட்கார கூடாது. நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கதை கேட்டிருப்போம். முயல் ஆமையும் ஓட்ட போட்டி வச்சு கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னா யாரு ஜெயிச்சது, ஆமைதான் ஜெயிச்சிச்சு. அது எப்படி ஓடுச்சு, அது வந்து பாத்தீங்கன்னா மெதுவா டகடான்னு மெதுவா போய்கிட்டு இருக்கும் இல்ல, மெதுவா இப்படி ஆடி அசைச்சு டகடான்னு போய்கிட்டு இருக்கும். அது என்னைக்கு போய் சேர, அத கொடி அசைச்சு விசில் அடிச்சு அனுப்பி வச்சோம்னு சொன்னா என்னைக்கு போய் சேர. ஆனா அதுதான் ஜெயிச்சிச்சு. நல்லா கவனிங்க, முயலும் ஜெயிச்சிடும் ஆமையும் ஜெயிச்சிடும். ஆனா முயலாமை ஜெயிக்காதான். வாழ்க்கையில முயலாமை ஜெயிக்காது. எல்லா காரியத்துக்கும் நீங்க முயலணும். விளங்குதா? ஆமா. இங்க பாத்தீங்கன்னா ஆமை ஜெயிச்சிச்சுன்னு அந்த கதையோட இது முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த முயலுக்கு ஒரு மெத்தனம். நம்ம நல்லா என்ன செய்வோம்னு சொன்னா ஸ்பீடா ஓடிடுவோம்ல. இந்த முயல் ஓடுமா, குடு 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 குடுன்னு பயங்கரமா ஓடிட்டு போய் ஒரு மரத்தடியில நின்றுட்டு என்ன செய்யுமா, அப்பா எவ்வளவு தூரம் தள்ளி வந்துகிட்டு இருக்கு இந்த ஆமை, நம்மளதான் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு மைண்ட்ல நினைச்சது. அப்புறம் பக்கத்துல வந்த உடனே இன்னும் கொஞ்சம் பயங்கரமான ஓட்டத்தோட முயல் ஓடிச்சு. ஓடி ஒரு மரத்தடியில உட்கார்ந்து அப்படியே பின்னாடி திருப்பி பார்த்தா ஆமையவே ஆள அட்ரஸ காணோம். அது என்னைக்கு வர, கடைசியில அந்த குளிரான அந்த மரத்தோட நிழலுடைய சுகத்துல அந்த முயல் தூங்கி விட்டது. கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சமயம் பார்த்து என்ன செஞ்ச ஆமை அதோட ஓட்டத்தை நிறுத்தவே இல்லை. காரணம் என்னன்னா அது மெதுவா ஓடுனாலும்
அதோட ஓட்டத்தை அது நிறுத்தவே இல்லை. லக்கை நோக்கி சரியாய் ஓடிக்கொண்டிருந்தது. அதே போல நம்முடைய லக்கு எது அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரலோக ராஜ்யம், நித்திய ராஜ்யம். அதை அடைகிற வரைக்கும் நாம எதையும் பார்க்க கூடாது, ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். விளங்குதா? இப்ப கண்ணை முழிச்சு பார்த்து அந்த முயல் பார்த்துச்சு, அது போய் பார்த்தா அங்க போய் அவார்டு வாங்கிட்டு இருக்கு. எப்படி ஆமை ஜெயித்து விட்டது. விளங்குதா? அதே மாதிரிதான் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்துல மண்டைகளை பெருமை வந்துடக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்துல மண்டைகளை மனமேட்டிமா வரக்கூடாது, அகண்ட வரக்கூடாது, இருமாப்பு வரக்கூடாது, ஆணவம் வரக்கூடாது. நமக்குள்ள மனத்தாழ்மை மட்டும்தான் இருக்கணும். இரண்டாவது, லக்கை நோக்கி ஓடணும். அங்க வசனம் என்ன சொல்லுது? பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி ஓடணும் ஐயா. அதான் முக்கியம். ஆமா, ஊழியக்காரனை நோக்கி ஓடிராத, இயேசுவை நோக்கியே ஓடு. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, தோண்டி எடுக்கப்பட்ட துறவை கண்மலையை, வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை நோக்கி பாருங்க. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்லி இயேசு சொன்னாரு. அவரை நோக்கி பார்த்தா தாயா வாழ்வு, அவரை நோக்கி பார்த்தா தாயா ஆசீர்வாதம். இயேசுவை நோக்கி பார்த்தா மட்டும்தான் நமக்கு வெற்றி. இயேசுவை நோக்கி பார்த்தா மட்டும்தான் நம்ம வாழ முடியும். ஆமென். லக்கை நோக்கி ஓடு. ஆமென். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இயேசுவை நோக்கி ஓடு. இயேசுவையே நோக்கி நம்முடைய ஓட்டம் இருக்கணுங்க. வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24 முதல் 27 வசனங்களை வாசிங்க. 1 கொரிந்தியர் 9 24 முதல் 27 வசனங்கள். நமக்கு ஒரு என்ன இருக்குன்னா, பந்தய சாலை. என்ன சாலை? இந்த ஓட்டத்தை என்னைக்காவது நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அது ஆவியில ஓடுற ஓட்டம். இது மற்றவங்களுக்கு சொன்னா புரியாது. ஏற்கனவே ஓடிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. நீங்க இப்பவும் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம விளங்குதா? எவ்வளவு தூரம் ஓடி இருக்கிறோம்னு நமக்கு தெரியாது. ஆனா கரெக்டா இயேசுவை மாத்திரம் நோக்கி ஓடணும். பேதுரு இயேசுவை மாத்திரம் நோக்கி கடல் மேல நடந்தப்ப அவன் அந்த கடல் மேல நடக்க பலனை தந்தார் கர்த்தர். அவன் எப்ப கண்களை இயேசுவை விட்டு திருப்பினானோ அப்ப அமில தொடங்கிட்டான். அதே மாதிரிதான் இந்த உலகத்துல நீங்க வாழக்கூடிய காலங்கள்ல ஒரே வாழ்க்கையில இயேசுவை மாத்திரம் நோக்கி ஓடுங்க. பந்தய சாலையில ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவாங்க. ஆயுளும் ஒரே ஒரு நபர் தான் என்ன செய்வானா? பந்தய பொருளை வருவான். நம்ம ஓட்டம் ஒண்ணு கவனிங்க. இந்த ஓட்டத்துல பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். எப்படி? ஆமா, நான் என்ன செய்யணும்? இந்த ஓட்ட போட்டியில ஆண்டவரே, நான் ஓட்ட போட்டியில கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும், என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும், என் மனைவி பெற்றுக்கொள்ளணும், என் சபைக்கு வரக்கூடியதான மக்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, ஓட்ட பந்தயத்துல பந்தய சாலையில ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஆனாலும் ஒருவனே பந்தய பொருளை, ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இதுதான், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்கள் ஓட்டத்தை ஓடுங்கள். அடுத்து பந்தயத்துக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? போராடிக்கிட்டு இருக்கிறோம் பந்தயத்துல. ஆமா, ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் இச்சையடக்கமா இருப்பார்கள். நல்லா கவனிங்க. அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்காக பாருங்க. நீ ஒரு பந்தயம் வரப்போகுது. தைப்பொங்கல்ல மாட்டு அடக்கக்கூடியதான பந்தயம், ஜல்லிக்கட்டு. அதுல எதுக்கு அவங்க போராடுறாங்க அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் பாத்தீங்கன்னு சொன்னா போராடி அதுல மரித்து போகிறவர்களும் உண்டு. அதுல போராடி அண்டா, நிறைய டிவி, கட்டிலு அதெல்லாம் வாங்குறாங்க. ஆனா அதெல்லாம் இந்த உலகத்தோட நிறைய பேர் காரு, நிறைய பேர் பைக்கு கூட வாங்குறாங்க. அந்தந்த பாத்தீங்கன்னு சொன்னா நிறுவனங்கள் வந்து ஸ்பான்சர் பண்றாங்க. இவன் போராடி அந்த கொம்பவே புடிச்சுக்கிட்டு அந்த இதை புடிச்சுக்கிட்டே தொத்திக்கிட்டு ஓடுறான். ஓடிட்டு அதுல ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அண்டா தூக்கி போடுறான். புரியுதா உங்களுக்கு? ஆனா நமக்கு அண்டாலாம் வராது. ஆமென். நித்திய ராஜ்யம். ஆமென். நித்திய பரலோகத்தினுடைய அந்த உச்சிதமான பொருள் யாரு? நம்முடைய ஆண்டவர் இயேசு. அழிவில்லாத கிரீடம்,
நமக்கு ஆண்டவர் சொல்லாரு, கவனிங்க, நீ மரண பரியந்த உண்மையாரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன்டாரு. ஆமே, நீ மரண பரியந்த உண்மையாரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன்னு சொல்றாரு. ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத வாடாத மகிமையான கிரீடம், ஜீவ கிரீடத்தை பெறுவதற்காக நாம் அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனா ஓட, ஆகாயத்துல அடிக்கிறவனாக நான் சிலம்பம் பண்ண மாட்டேன்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்றாருங்க. கவனிச்சீங்களா? நிச்சயம் இல்லாம ஓடிராதீங்க. நமக்கு ஒரு நித்திய கிரீடம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஜீவ கிரீடம், அந்த ஜீவ கிரீடத்தை பெறும்படிக்கு ஓடுங்க. அழிவுள்ள கிரீடம், அழியாத கிரீடம். கவனிங்க, மல்யுத்தம் பண்ணுகிறவன் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் அவன் முடிசூட்டப்படான்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. மல்யுத்த போட்டிகளை சண்டை போடுறவங்க பகிர் தள்ளி போய் இருக்க மாட்டான். எப்ப பார்த்தாலும் என்ன செய்வான்? எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, உடற்பயிற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னா, கொஞ்சம் விட்டால் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அந்த மாம்சம் அவங்க அந்த விளையாட்டுக்கு, அந்த மல்யுத்தம் பண்றதுக்கு அது எசைஞ்சு கொடுக்காது. அதனாலதான் தினமும் அந்த சரீரத்தை அவர்கள் பயிற்றுவித்துக் கொண்டே இருப்பார்கள். அதே மாதிரிதான் ஓட்டத்துல ஓடுகிறவர்கள், அதே மாதிரிதான் பலவிதமான இந்த உலகத்துல என்னென்ன விளையாட்டுகளை செய்யறாங்களோ, அது கிரிக்கெட்டா இருக்கலாம் அல்லது ஹாக்கியா இருக்கலாம், பல இது இருக்கு. அப்ப அதெல்லாம் உடற்பயிற்சி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். அதற்கு இச்சை அடக்கம். சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, இவ்வளவுதான் இடம் இருக்கணும், அதுக்கு மேல கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது, கூடக்கூடாது, இச்சை அடக்கமா இருக்கணும். அப்போ நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள போய் சேரணும்னா நம்ம இச்சை அடக்கமா இருக்கணும். நம்ம இச்சை அடக்கத்தை ஆண்டவரிடத்துல கேட்டு என்ன செய்யணும்னா, நம்ம பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால, ஆண்டவரே எனக்கு இச்சை அடக்கம் என்கிற அந்த கனிய அதிகமா தாங்க ஆண்டவரே, அது எனக்குள்ள பெருகிட்டு ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல கேட்போம். சங்கீதம் 119:32 வாசிங்க. சங்கீதம் 119:32. நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நம்ம எது வழியா ஓடணும்? கோதுமை பயிர்கள் வழியாக ஓடணும். அந்த கோதுமை பயிர் தான் எது? கர்த்தரின் வார்த்தை. என் இருதயத்தை நீங்க விசாலமாக்கும் போது நம்முடைய கற்பனையின் வழியா ஓடுவேன் அப்படின்னா இந்த பைபிளுக்குள்ளதான் ஓடணும் நம்முடைய வாழ்க்கை. ஆமென். ஆமா, நீங்களா ஒன்ன வச்சுக்கிட்டு அதுல ஓடிக்கிட்டு இருக்க கூடாது. பைபிளுக்குள்ள ஓடு, வேத வசனங்களுக்குள்ள ஓடு, கற்பனையின் வழியாக ஓடு. அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு. இன்னும் சில வார்த்தைகளை நான் சொல்ல போனா, ஆண்டவர் சொல்றார், வேசித்தனத்துக்கு விலகி ஓடு, வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் சொல்றாரு. ஆண்டவர் 2 காரியத்தை ரொம்ப முக்கியப்படுத்துறாரு. வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள், அடுத்து விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கன்னு சொல்றாரு. எப்படி கவனி, மோசே கையில ஒரு கோல் வச்சிருந்தாரு, ஆடு மேய்த்து கொண்டிருந்ததுனால அந்த கோலை கீழே போடுன்னு சொல்லி கர்த்தர் சொன்னாரு. அத கீழே போட்டப்ப அது என்னாச்சு? அது பாம்பா மாறுச்சு. பாம்பா மாறின உடனே என்ன செஞ்சாம? விலகி ஓடுனானா. இன்னைக்கு பாவம் என்பது அந்த பாம்பை போலத்தான், அந்த சர்ப்பத்தை போலத்தான். அதை நாம் பார்த்து கொண்டு அழகா இருக்கு பாம்புன்னு ரசித்து கொண்டு இருக்க கூடாது. அதை விட்டு நம்ம விலகி ஓடணும். ஆனா கர்த்தர் அந்த பாம்பை, அந்த பாவத்தை மேற்கொள்ளுகிறதுக்கு அவனுக்கு கத்து கொடுத்தாரு. எப்படின்னா, நீ போய் அதோட வாழை பிடி, தலைய பிடிக்காத, ஏன்னா அங்கதான் விஷம் இருக்கு, அதை நான் பாத்துக்கிறேன். வாழை பிடிச்சுக்க. வாழை பிடிச்ச உடனே அது மறுபடியுமாக அது என்ன செஞ்சிச்சுன்னா கோலாக மாறியது. இன்னைக்கும் கூட அருமையானவர்களை, நீங்கள் பாம்பாகிய அந்த வாளை பிடிக்க நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தலைய, சாத்தானுடைய அந்த சர்ப்பத்தினுடைய தலைய கல்வாரி சிலுவையில் அந்த விஷம் நிறைந்த அந்த தலையை அவர் நசுக்கி விட்டா, இப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த வாளை பிடிக்கிறது மட்டும்தான். அப்ப விக்கிரக ஆராதனைக்கு, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று வேதம் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. 2 தீமோத்தேயு 4:7-8 வாசித்து பாருங்கள்.
யோசேப்பு அங்கே பாவம் செய்யும்படியான அழைப்பு வந்த பொழுதெல்லாம் அவன் வஸ்திரத்தை அவன் விட்டு விட்டு விலகி ஓடி போனான். அதனாலதான் தேவனுடைய பார்வையில் அவன் உத்தமனாக அவன் சாட்சி பெற்றான். அதே போலதான் இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய காலத்துல, ஆண்டவரே நான் உமக்காய் வாழ வேண்டும் அப்பா, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் அப்பா, உத்தமமாய் வாழ வேண்டும் அப்பா, எனக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே, பாவ சோதனைகளுக்கு என்னை விலக்கி காத்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கதறி ஜெபிக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 4:7-8. இது முதல் நல்ல போராட்டத்தை போராடினேன். ஓட்டத்தை முடிக்கிறவர் யாரு? இயேசு மட்டும்தான். நாமளா முடிச்சுக்கிற கூடாது. நம்ம ஓட்டம் எப்ப முடிவடையும் தெரியுமா? ஒன்னு இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்துல வரும்போது, நம்மளை உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும் போது, இல்லன்னா நம்முடைய சரீர மரணம் அடையும் போது. விளங்குதா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை என்ன செய்யணும்? கடைசி வரைக்கும் முடிவு புரிந்து நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு வாரம் சர்ச்சுக்கு வர்றது, ஒரு வாரம் வர்றதில்லை. கிறிஸ்துமஸ் ஆனா சர்ச்சில் கூட்டம் நிரம்பி வழிகிறது. புது வருஷத்துல பார்த்தா ஆகா ஓகோ அப்படின்றது. அப்புறமா சர்ச்சை பக்கம் எட்டியே பாக்குறது கிடையாது. பண்டிகை கிறிஸ்தவ மனம் திரும்பணும். பண்டிகை நாள்ல மட்டும் சர்ச்சில் போய் உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே பார்த்தா தேவ தூதை மாறி என்ன செய்யறது? அன்னைக்கு கலர் கலரா சட்டை, கலர் கலரா சீரியல் லைட்டுக, அப்பா பிரியாணி, கமகம பிரியாணிகள். பண்டிகை கிறிஸ்தவனா வாழக்கூடாது. அனுதினமும் ஆண்டவரை தேடி அவரை பின்பற்றுகிற கிறிஸ்தவனாக வாழு. ஆராதனையை மிஸ் பண்ணாத. ஆராதனையை மிஸ் பண்ணா கர்த்தர் வரும்போது உன்னைய மிஸ் பண்ணிடுவாரு. ஆமா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் எனக்கு என்ன கிரீடா? அங்க கவனிச்சீங்களா? அற்புதமான ஒரு வார்த்தை. முற்கிரீடத்தை நான் எடுத்துக்கொண்டேன் மகனே, முற்கிரீடத்தை நான் எடுத்துக்கொண்டேன் மகளே, முற்கிரீடத்தை நான் எடுத்துக்கொண்டேன் என்னுடைய ஜனமே. அதை எடுத்துக்கொண்டுட்டு நான் உனக்கு அழியாத ஜீவ கிரீடத்தை, நீதியின் கிரீடத்தை நான் உனக்காக வச்சிருக்கிறேன். அந்த கிரீடத்தை நீ பெற்றுக்கொள்ளு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆவலோடு கூட நம்மை அழைக்கிறார். நீதியின் கிரீடம் இது முதலில் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம சொல்லணும் இந்த வார்த்தையை உறுதியா. நம்முடைய கல்லறையில நல்ல போராட்டத்தை நான் போராடி விசுவாசத்தை காத்து கொண்டு என்னுடைய ஓட்டத்தை நான் முடிச்சிருக்கிறேன். எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி யோகு சொன்னாரோ, இந்த தோல் முதலான என்னுடைய மாம்சம் அழுகி போன பின்பு என்னுடைய சொந்த மாம்சத்திலிருந்து நான் அவரை பார்ப்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி நாமும் சொல்லணும். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இதை யாரு கொடுப்பான்னா, நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அதை எனக்கு தருவாரு. அவருடைய பிரசன்னமாகுதல எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற யாவருக்கும், அதை விரும்புகிற யாவருக்கும் அதை கர்த்தர் தருவாரு. ஆமென். முக்கிரீடம் அவர் சூட்டிட்டார் தலையில. உன் தலையில பொற்கிரீடத்தை சூட்டும்படியான அழைப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதனால இந்த விசுவாச ஓட்டத்தை சரியாக ஓடுவோம். ஆமென். நல்ல போராட்டம் பந்தய சாலையிலே நமக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை நோக்கி இந்த விசுவாச ஓட்டத்துல அவர் நமக்காய் வைத்திருக்கிற அந்த அழியாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்காக ஓடுவோம். அவருடைய ஜீவ கிரீடத்தை நாம் நிச்சயமாக இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.